கம்பி வாங்க வீடு கட்ட கம்பி வாங்க கடைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரரு என்னைய போய் கம்பியை வாங்கிட்டு வந்துரு இடைய போட்டு விலையை பேசி வாங்க தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு என்ன தெரியும், எனக்கெல்லாம் எங்கேயாவது வெளியில் போனால் வந்தால் என்ன பண்ண வாங்கிட்டு தான் தெரியும். எனக்கு தெரியாதுங்க, தெரியாததானுங்க சொல்லணும். இது கூட தெரியாதா? எவ்வளோ வாய் பேசுகிற, எம்புட்டு பேசுகிற. இந்த ஒரு கம்பி வாங்க தெரியாதா விலை பேசி? பொம்பளை வர நாட்டில் என்னென்னமோ விலை பார்த்துக்கிட்டு தர்றாலும் உனக்கு இது தெரியாதா அப்படின்னு கத்துறாரு. இப்போ எனக்கு தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லணும். இப்போ தெரியாதுன்னு சொல்லிட்டு உள்ளக்கு போய் கம்பியை விலை பேசுகிறாரு, எடை போடுறது பார்க்குறாரு, எல்லாம் பண்ணுறாருல. இங்கே வா வந்து எல்லாத்தையும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நிறைய கம்பி எடுத்துக்க நான் வருவேன்ல. அது தெரியல. அது தெரியாமல் போய் ஓரமாகிட்டு போய் உட்காரு. நான் பணத்தை கட்டிட்டு காசை கட்டிட்டு வாரேன், நீ வண்டிக்கு வீடு போய் எங்கே இருக்குன்னு காட்டு, வண்டிக்கு வழிகாட்டு போ அப்படின்றார். இந்த மாதிரி தான் பொம்பளையில் எதையுமே கற்றுக்கிறவே விடுறதில்ல. கற்றுக்கிற விடாமல் இருந்துட்டு தெரியலன்னு சொன்னோம்னா தெரியலன்னு சொல்கிறேன் அப்படின்னு மட்டமாக பேசுகிறேன். இதே ஆம்பளை இருக்கு. இப்போ உள்ளக்க போய் கம்பியை விலை பேசுகிறவர் எப்படி பேசுகிறேன்னு பார்த்துக்க, இதே மாதிரி பேசி இதே மாதிரி இடம் இப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி தரலாம்லங்க. அதை மாட்டார். அதை விட்டு வாராரு வேறு வேகமாக. ஏத்தியாச்சா போலாமா? என்னாச்சு? நான் அட்ரஸை காட்டிட்டு வந்துடலாமா? சரி அப்புறமா பேசுகிறேன். சண்டைக்கு வர போகிறாரு அப்படின்னு பொம்பளையில் கற்றுக்கவே விட மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியாதுன்னு சொன்னோம்னா ரொம்ப மட்டமாக பேசுகிறோம். எப்படி பார்த்தீங்களா? இதே ஆம்பளை என்ன லைக் பண்ணுங்க. வெளியிலேயே போக விடுறதில்ல, வீட்டுக்குள்ளேயே இருந்துறது. இந்த வந்துட்டேன்